தமிழக மக்கள் பாதுகாப்புக்கு தலைவன்ற முறையிலும் பார்த்தீங்களா, தமிழ்நாடு தமிழகத்தின் தலைவன்ற முறையிலும் ஃபாத்திமா டிராஃபிக் ராமசாமி தமிழ்நாட்டின் சார்பாகவும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு முழுவதும் மத்திய அரசு பாஜக அலுவலர்கள் மீது முற்றுகை தொடர்கிறது. விவசாயிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதை வாபஸ் வாங்க முடியாமல் தமிழகத்திலே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விவசாயிகளை கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் விவசாயின்னு தற்பா கட்டிட்டு இருக்காரு. தேவையா? விவசாயி தற்பா கட்டி ஊர ஏமாற்ற கொள்ளக்கார பாடி திருந்தியா விவசாயிகளை கொலை பண்ற நாய்கள் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே வருத்தப்படுறேன். மானங்கட்ட ஒரு பார்த்தீங்களா, காவல்துறையின் அராஜகத்தை பார்த்தீங்களா? வயசானவர்கள் எப்படி தூக்கி போகிறாங்க. சூடு சொர்ணம் ஏதாவது இருக்காதான்னு தெரியல. பார்த்தீங்களா என்ன கொலையாக பண்ணிட்டாங்க. ஆனால் மானம் கட்டவங்கள காவல்துறை கொஞ்சம் கூட இது இல்லையா? அரசாங்கத்தான் மூளை இல்லை, காவல்துறை கூட மூளை இல்லை. நீ வாங்கின சம்பளம் மக்கள் வரி பண்ணியா ஒப்பம் வாங்கலாம். காவல்துறையோட பெரிய இது இல்லை. மஞ்சாஜி ராஜேங்க கைது பண்றியா? முழுவதும் கட்டவங்கள எப்படி பஞ்சா சம்பளம் கொடுக்குற உங்களுக்கு? அப்படிதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட டுடிகள் எல்லாம் மறக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் அண்ணாச்சாரை சிக்னல் ரெட்டு இருக்கு மென்னி ரோட்ல, வண்டியில போன்றாரு. யாரு? ஒரு எஸ்ஐ, தகுதியற்ற எஸ்ஐ, கொள்ளைக்கார எஸ்ஐகள். தேவையா உங்களுக்கு? பாருங்க விவசாயிகள் யாராவது வைத்தியத்தில் பாத்தீங்களா? உன் குடும்பம் நல்லா இருக்காதியா? போய் பைக்காது நான் தயார். பாபுதான கொண்டிருக்கிறா அறுவல உங்களுக்கு ஏன் வாழறீங்க நாட்டுல? கொலைக்கார பாவிகளே, கொள்ளைக்கார பாவிகளே, தேவையா உங்களுக்கு? அமைதியா தெரியும் அவனுக்கு. பச்சை கட்டி ஊரக மாத்திட்டு இருக்கான். கொலைக்கார பாவி, லஞ்ச ஊழல் பெருச்சாளிக்கு தலைவர், குற்றவாளி ஜெயலலிதா அப்புறம் ஓட்டு கேட்கிற பிச்சைக்காரர்கள், திருந்தாத ஜென்மங்கள் ஒழிக்கப்படும் ஒழிக்கப்படும் ஒழிக்கப்படும். தேவையா உங்களுக்கு? பாரியா குழந்தை எல்லாம் இருக்குது பாரு. மாநகரத்தை போ தேச துரோகி दाढ़ी वाला किधर है तुम? किसका साथ चर्चा कर रहा है अभी? बोलो. மானங்கட்ட மத்திய மாநில அரசாங்கமே கொலைகார பாவிகளே, தேவையா அவனுக்கு? திருநம்பாடுங்க அழிவு ஒழிச்சு ஆரம்பிச்சாச்சு. கருதி முடிவு உங்களுக்கு. மானங்கட்ட மத்திய மாநில அரசாங்கமே விவசாயம் போறதுக்கு ஆதரவு கொடுக்கிறவங்க கைது பண்றீங்க. வெக்கமா இல்ல? இருக்கிற மருத்துவமனை யோகிதை இல்லை. மினி கிளினிக்கா? மினி கிளினிக் ஒப்ப மகன எவ்வளவு கோடி கொள்ள வச்சால? நல்ல குடும்பம் இருக்கு இல்லையா அவருக்கு? அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? வேண்டாம் வேண்டாம். வைத்தெடுத்தல் 7 கோடி மக்கள் இங்கே 130 கோடி மக்கள் நரேந்திர மோடி தாடி वाला तुम मर जाओ. दुनिया में रखने को फायदा कुछ है. तुम लोग मरने का आदमी है. पढ़ कैसे जैसे द्रोही पाली दोनों पातीங்களா? மானம் ஏனோ சூடு சொல்றதா இருந்தா ஜாதி மத பேர் சமுதாயம் ஜனநாயகம் கொள்ள வேண்டும் என்றால்
திருந்தாத ஜென்மங்களே பதவி விட்டு போ, திருந்தாத ஜென்மங்களே பதவி விட்டு போ. இல்லை என்றால் ஒழிப்போம் 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 ஒழிப்போம். தைத்தியங்கள் கடைசி நாள், வைகுண்ட ஏகாதசி ஆரம்பித்து தைத்தியங்களுக்குள்ள முடிவு கட்டும் நாள். இது என் நான் சொல்லல, 42 பார்த்தீங்களா? 42 ஆகஸ்ட் 8, ஜனவரி 15, 2021 உங்களுடைய மூடு விழா, மூடு விழா, மூடு விழா. ஜனநாயக விரோத துரோகிகளே திருந்து 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 திருந்து, வெக்கங்கட்டவர்களே திருந்து திருந்து திருந்து. நல்ல குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறேன், நல்ல உப்பு போட்டு சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பதவி விட்டு போயிடு. பாலியல் சொந்தக்காரர்களே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பண்றாரு. பாரதியார் விழா சர்வதேச இல்லை என்ன சொல்றாரு? நாட்டிலே ஒருவருக்கு உடவில்லை, ஜெகத்தை அழிப்போம் ஊழல் கும்பிட போட்ட நரேந்திர மோடியே, தமிழை அழித்துக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடியே, தமிழர்களை ஆட்டி வதைக்கின்ற கொலகார மோடியே, ஜனநாயக விரோதி மோடியே, தேச துரோகி மோடியே, பொதுத்துறை நிலைகளா தனியாருக்கு விட்டுக் கொண்டிருக்கின்ற கொலகார பாவிகளே திருந்து திருந்து திருந்து. வைத்தறிச்சல் 87 இளைஞன் உங்களை சும்மா விடாது தெய்வம். அயோத்தி, ராமம், கன்னியாகுமரி உள்ள அனைத்து தெய்வங்களும் உங்களை அழிக்க புறப்பட்டு விட்டது. தைத்தியங்களுக்கு முன்னோ ஒரு பின்னோ அழிவு நிச்சயம். மானங்கட்டவர்களே பதவிகளை போ, பதவிகளை போ, பதவிகளை போ. தேச துரோகிகளே பதவிகளை போ. வைத்தறிச்சல் முன்னாள் ராஜாஜியிடம் படம் கற்றுக்கிட்டவன் உங்களை போல கொலகாரன், கொள்ளக்காரன், பாதிக்காரன், வருமானவர் இயக்க நடிகை எழுப்பினால் என்றும் செல்லாத இளைஞன் 17 ஆண்டு காலமாக குடும்பத்தோடைய வெளியே வந்தையா. இன்னும் என் மனைவி 87 வயது உயிரோடு இருக்காங்க, பேரம் பேச்சு இருக்கு, எனக்கு ஆதா பாசம் இல்லையா? அட மாலை கட்டவள திருந்தாத ஜென்மங்களே ஒழிப்போம் 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 என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். கொரோனா வைத்து கொள்ளாற்று கொலகார பாடுகளே, இப்போ வெள்ளத்தை வச்சு கொள்ளடிக்கிறீங்க. திருந்தாத ஜென்மங்கள், குற்றவாளி பற்றி ஓட்டு கேட்கிற பிச்சைக்காரர்களே திருந்து திருந்து திருந்து. தமிழ் வாழ, தமிழன் வாழ, தமிழ்நாடு வளர, இந்திய பொருளாதாரம் ஓங்க. இதனை கொள்ள கொட்டு கொண்டே இருப்போம் சாகும் வரை. 120 ஆண்டு காலம் வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு மற்ற ஆண்டவன் கையிலே, உண்மையான ஆண்டவன் கையிலே சமர்ப்பித்து விடுவேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.